இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வசனம் எரேமியா 42:11. நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து. இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிற பார்ப்போம். இங்கே யூதா மக்களை பாபிலோனியர்கள் சிறை பிடிச்சிட்டாங்க. அப்போ மீதம் இருந்த மக்கள் போருக்கும் அடிமைத்தனத்துக்கும் பஞ்சத்துக்கும் சிறைக்கும் பயந்து எகிப்துக்கு போகலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ தான் கடவுள் எரேமியா தீர்க்கதரிசி மூலயமா எகிப்துக்கு போக வேண்டாம், பாபிலோன் ராஜாவுக்கு பயப்படவும் வேண்டாம், நான் உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்கிறாரு. யூதா மக்கள் பயப்படுறது எதுக்காக? போர் பஞ்சம் இதுக்காக தான். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீங்கள் எகிப்துக்கு போனாலும் போர் பஞ்சம் வரும்னு. ஆனால் நான் சொன்னபடி நீங்கள் பாபிலோன்கிட்ட இருந்தால் நான் காப்பாற்றுவேன்னு சொல்கிறாரு. எகிப்துக்கு போனால் அதில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாரு. எத்தனையோ பேர் தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களை வணங்க போகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? விசுவாசம் இல்லாதது தான். இந்த கடவுள் இல்லைன்னா அந்த கடவுள்னு தாவுறாங்க. இப்படி தாவிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே சந்தோஷம் கிடைக்க போகிறதில்ல. இங்கே யூதா மக்கள் தேவன்கிட்ட வேண்டதுக்கு முன்னாடியேவும் எகிப்துக்கு போகலாம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி நினச்சவங்க தேவனை சார்ந்து இருப்போம், அவர் நம்மளை காப்பாற்றுவார்னு நினைக்கல. அப்போ பிரச்சனை பாபிலோனியர்கள் இல்லை, இவங்களுடைய அவ்விசுவாசம் தான். அவ்விசுவாசம் உள்ள வேண்டுதலுக்கு தேவன் எப்படி பதில் கொடுப்பாரு? அதனால் சில பேருக்கு தேவன் பதில் கொடுக்காத போது அந்நிய தேவர்களை தேடி போகிறாங்களே தவிர நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சிந்திச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்நிய தேவர்கள் பக்கம் போனாலும் ஆசீர்வாதமும் அடியும் உண்மையான பரமபிதாவின் கையில் தான் இருக்குதே தவிர அந்நிய தேவர்கள் கையில் இல்லை. அதனால தான் தேவன் சொல்கிறாரு, எகிப்துக்கு போனாலும் போர் பஞ்சம் வரும்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனை சார்ந்திருந்தால் தேவன் நம்மளை காப்பாற்றுவார். அவர் பேச்சை மீறி போகும்போது அங்கே தண்டனை தேவனே வரவைப்பேன்னு சொல்கிறாரு. இவ்வளோ நாள் நம்மளை காப்பாற்றி வழிநடத்தின தேவனே மெய்யான தேவன். நம்ம அதை உணர்ந்து அவரை மட்டும் நம்பிக்கையோடு சார்ந்திருப்போம். ஆமேன்.